ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம அட்டப்பாடியில் இருக்க நம்மளும் இன்னும் பார்க்கவே இல்லாத ஒரு இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கிராஸ்லேண்ட். ஓகே, கிராஸ்லேண்ட். அங்கே தான் போக போகிறோம். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து எங்கள் அபன்னூர் வீடியோ பார்த்தோம். அபன்னூர் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது தான் நமக்கு இங்கே கிராஸ்லேண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அப்போ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன். அப்போது கிராஸ்லேண்ட் போய் பார்க்கலாம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே இல்லை செம்மையாக இருக்குல்ல எல்லாமே. ஓகே, அப்போ இங்கே தான் பக்கத்தில் தான் ஏலக்காய் தோட்டம்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும். அப்போ நான் அது நல்லா கிளியராக உங்களுக்கு காமிச்சு தரேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம இன்ன வரை பார்த்ததில்ல. சின்னதாக அதோட இது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. மூணார், வயநாடு அந்த மாதிரி கூலிங் உள்ள இடத்துல மட்டும்தான் ஏலக்காய்லாம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இந்த இடத்துலையும் நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 12 மணி இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு கூலிங் இருக்குது. ஆமாம், நல்ல மழை அது இல்லாமல் நம்ம ஊர்லலாம். ஓகே, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கிராஸ்லேண்டுக்கு. அப்போ மேலே போயிட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து நான் மூக்குத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் நம்ம பார்த்தோம் நம்ம மூக்குத்தினது. ரொம்ப நாள் ஆசை தான். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நம்ம போகலாம்ல. ஓகே, அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஏலக்காய் செடியில் நிறையா இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது வந்து மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளோட செடி தான் நினச்சேன். ஆனால் சந்தீப் தான் சொன்னாங்க இது வந்து ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் மாதிரிலாம் இருக்குது. சப்போட்டா பழம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு, அதே மாதிரி பாக்கு, இந்த மாதிரி ஏலக்காய், அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து இதில் தான் நம்ம மேலே ஏறுறோம். மேலே ஏறிட்டு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கிராஸ்லேண்டுக்கு போக போகிறோம். ஆமாம், நம்ம அட்டப்பாடியில் இருக்கிற கிராஸ்லேண்டுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்களுக்கும் இப்போ தான் பக்கத்தில் தான் தெரிய வந்துருச்சு. அவன் தெரிய வந்ததும் நாங்கள் அப்போவே கிளம்பிடுச்சு. பார்க்கலாம். நம்மளே ஃபஸ்ட் டைம் தான் இல்லை பார்க்குறோம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் அங்கே போகிறோம். எப்படி இருக்குதுன்னு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நம்ம மேலே வர மாதிரி தான் இருக்கும். வர இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த சைட்லாம் வந்து ஃபார்ம், அதே மாதிரி வயல்வெளிகள்லாம் நிறையா இருந்தது. வாழை மரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கு மரம்லாம். கேரளா பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த பாக்கு மரங்கள்லாம் எங்கே வச்சு பார்த்தாலும் அது ஒரு அழகாக தான் இருக்கும். அது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம்னா சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஃபைனலாக வந்து அந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்து தாண்டி நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தப்ப இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் மேப்பில் வச்சு பார்க்கும்போது இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு காமிச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஃபார்ம், அதாவது ரிசோர்ட் மாதிரிலாம் இருக்குது. ரிசோர்ட் வந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரிசோர்ட்லாம் வந்து செட் ஆகிருந்தது. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லு தான் ஃபுல்லுமே இருந்தது. அதனால தான் வந்து கிராஸ்லேண்ட்னு பேர் வந்துச்சா என்னன்னு தெரில. அதே மாதிரி தான் நம்ம மேலே வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா லாஸ்ட் வரை ஃபுல்லு மலைகள் நிறையா இருக்கும். சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி டவுன்லாம் டச் ஆகிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. சூப்பராக இருக்கும். ஃபைனல் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழி தான் வந்துட்டு இருந்தது. இங்கேருந்து வந்து 2 ரூட் வந்து பிரிஞ்சுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகலி இருக்குது பார்த்திங்களா, அங்கே டச் ஆகிற மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து லெஃப்ட்டுக்கு வந்து ரோட்டு தான் வந்து நமக்கு வந்து கிராஸ்லேண்டுக்கு வந்து காமிச்சிச்சு. ஸோ இந்த ரூட்டில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிசோர்ட் இருக்குது. அது வந்து பெரிய ஒரு சூப்பராக வந்து ரிசோர்ட் வந்து செட் ஆகிருந்தது. அதுக்குரிய நிறைய வழிகள், நிறைய போர்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கிராஸ்லேண்ட்லேருந்து பார்த்தாலுமே இந்த ரிசோர்ட்லாம் வந்து சூப்பராக நமக்கு தெரியும். அப்போ வந்து ஃபைனலாக தான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம போகிறதுக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து ரைட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த இடம் தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அந்த ரிசோர்ட்டுக்கு போகிற வழி தான். ஸோ அந்த ரிசோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி அந்த மாதிரி வரலாம் அப்படின்லாம் கூட அந்த போர்டில் வந்து எழுதியிருந்தது. அப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதான் நம்ம பார்க் பண்ணுற இடம். பைக்கோ காரோ எந்த பார்க் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவில் இருந்தது, சிவன் கோவில் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம். அங்கே ஏதோ ஒரு திருவிழா மாதிரி சின்ன ஒரு பூஜைலாம் நடக்க போகுது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது வந்து நம்ம வந்து தண்ணி வந்து வாட்டர்லாம் வந்து ஸ்டாக்கில் கொண்டு வரது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சப்போஸ் நாங்கள் போன அந்த கிளைமேட்னாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் காற்று நல்லா இருந்தது. ஆனால் நம்ம அப்பனூரில் இருந்த காற்று மாதிரிலாம் அங்கே கிடையாது. நாங்கள் அது இல்லாமல் டைமே நான் சொல்லியிருப்பேன், 12:30 மணிக்கோ 2 மணிக்கோ தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ
அதனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயில் எனக்கு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்போது தண்ணிலாம் நம்ம எடுத்துகிட்டு வர நல்லது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கிலிலாம் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. நாங்களே கொஞ்சம் பயந்துட்டோம், ஏன்னா உள்ளே விட மாட்டாங்களோ அப்படின்ட்டு. அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அங்கே கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த அக்காங்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம பைக்கு கார்லாம் வந்து இங்கே கீழே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த இடம் தெரிஞ்சுட்டு ஓப்பன் ஆனோடனே நிறைய பேர்லாம் வந்துட்டு காரு பைக்கெல்லாம் இது வழியாக கொண்டு போனதுனால நிறைய இடங்கள்லாம் இந்த மாதிரி வழிலாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ அதனால அது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் சொந்தமான இடம் தான். அப்போ அதனால வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட தான் இருந்தால் கண்டிப்பாக அதை பிளாக் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வர வழியிலே பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேயும் ஒரு கிராஸ்லேண்டோட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடம் வந்து சில பேருக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால வந்து அந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து போர்டு வச்சுட்டாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்த இடம் தான் இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட் தான். இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். அப்போ அதனால் எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம சூப்பர் நம்பிக்கையோடு நம்ம வந்து பார்க்கலாம் அந்த இடம். அப்போ சந்தீப்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த இடம் வந்ததுக்கப்புறம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா புல்லு தான் ஃபுல்லுமே சைட்லலாம் நடந்து போகும்போது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது பார்க்கும்போது இந்த மாதிரி புல்லெல்லாம் நமக்கு மேலே வளர்ந்துக்கிற புல்லெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்தீப் எனக்கு ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மான்கள் இருக்கிறதுக்கு நிறையா ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மான்லாம் பார்த்திங்கன்னா தாவி தாவி குதிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஓடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருந்த மாதிரி இருந்தது அந்த இடம்லாம். அப்போ ஸோ மான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மான் அதே மாதிரி காட்டுப்பண்ணி அந்த மாதிரி அந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி வளைவுகளை ஏறி போகிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஃபுல்லுமே காடு வர மாதிரி தான் செட் ஆகிருக்கு. அப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காத்தாடி பேப்பர் மரம்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மரங்களும் இங்கே இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் ஒரு கூலிங்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மறுபடியும் இங்கேருந்து வந்து ஒரு மேடு மாதிரி தான் இருக்குது அந்த கிராஸ்லேண்டுக்கு போகிறது. அப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வியூ அவ்வளோ அழகாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ரிசோர்ட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே அழகாகவே தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லுமே நம்மளை சுற்றி ஃபுல்லுமே வந்து மலைகள் தான், பச்சை பசேன்னு இருக்கிற அந்த மலை பிரதேசங்கள் தான் அழகாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரிசோர்ட் எடுத்தால் அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு ரிசோர்ட் இருக்குது. அதோட பேர் என்னென்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் வந்து அங்கே போர்டெலாம் வந்து அது எழுதியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்லேண்டோட ஹைட்டில் தான் வந்து ரிசோர்ட்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புது அனுபவம் கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு பூ இருக்கிறது. அப்போது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நம்ம மேலேறி போகலாம். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புல் இடையில வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பூவாக வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இந்த பூவும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன், நானும் சந்தீபுமே. அப்போ சந்தீபை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பூக்கள்லாம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் தான். அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து ஒரு பூ மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு ரப்பர் டைப்பில் இருந்தது. ஒரு சாஃப்டாலாம் இல்லை, ஒரு மாதிரி ரப்பர் கிளாத்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது அந்த பூவெல்லாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது குழந்தைங்க வந்து அதெல்லாம் வாய் வச்சிடாமல் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணாமல் இருக்கிறதுலாம் நல்லது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத இடங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்காத பூக்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் விஷத்தன்மையெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி காடுகள்லாம். அப்போ அதனால் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம டாப் வர ஏறி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்க்குற ஒரு வியூ தான் இது. ஃபுல்லும் மலைகள் தான். நம்ம கண்ணு எவ்வளோ தூரம் தெரியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லுமே லாங்காக மலைகள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் வந்து பறந்து அவ்வளோ சூப்பராக இந்த காட்சி வந்து பார்க்குறதுக்கு. அப்போ இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடெல்லாம் வந்து வீடு இல்லை, அதெல்லாம் ஒரு பில்டிங் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப குட்டியாக அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்தோடனே நதாஷு குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகிட்டா வந்து அங்கேயே உட்காந்துட்டா. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல மண்
மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது. ஒரு செம்மண் மாதிரி, செம்மண்ணும் காப்பி கலரும் கலந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து மேலே வந்து பார்த்தோன்னே ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பறந்து ஃபுல்லுமே புல் மட்டும்தான் நிறையா இருந்தது. நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் இதுதான் டாப்பு, அந்த கிராஸ்லேண்டோட மெயினான இடம் இதுதான். அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோபுரம் வச்ச மாதிரி ஒரு இது மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ நான் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்தது. அது யாராவது ஆளுங்க இருக்காங்களா என்ன, நமக்கு தெரியாதுல்ல, நம்ம தெரியாத இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பயமாலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நானும் சந்தீபா தான் பேசிட்டு வந்தோம். அப்போ நாங்கள் கேட்டுகிட்டே வந்தோம், யாராவது இருக்கீங்களா உள்ள அப்படின்லாம் கேட்டுட்டு. ஸோ லோக்கலில் இருக்க ஆளுங்க யாராவது இருக்கலாம், மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ நதாஷா வந்து அங்கே நிலையில் வந்து உட்காந்துட்டா. அப்போ ஃபைனலாக வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கடவுள் ஃபோட்டோ தான் இருந்தது. அதாவது முருகன் தான் வந்து இருந்தார். எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாதுல்ல, இந்த மாதிரி ஒரு டூரிசம் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல, அது இவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே ஏறி வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து கோவில் இருக்குமோ அப்படிங்கிறதுலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். இங்கே வந்து முருகன் ஃபோட்டோலாம் வச்சு விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டோம் நல்லபடியாக. அப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரும்போதே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாடுறதுக்கு கேம் மாதிரி ஒரு இது வாங்கினா. ஸோ அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ நாங்களும் அவளை உட்கார வச்சுட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்கே வந்து வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் காற்றுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காற்று அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம அப்பனூரில் மட்டும்தான். அந்தளவு காற்று இருக்கான்னு கேட்டால் அந்தளவு காற்று கம்மி தான் இங்கே. காற்று வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நம்ம அப்பனூரில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட ஒரு கைலாசம்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்பனூர் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான பிளேஸ். அந்த மாதிரி பிளேஸில் வந்து கண்டிப்பாக நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே ரொம்ப பிடிக்கும். நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வரும் அதெல்லாம். அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு தனிமையான ஒரு நல்ல ஒரு இடம் கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, சூப்பராக நம்மளும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். அப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 பேர் வந்திருந்தாங்க தேடிட்டு. ஸோ இங்கே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருந்தல்மண்ணையிலேருந்து வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்தாங்க. இந்த மாதிரி இடங்களும் பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்தது. வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்டு வந்து வேற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிலாம் கூட போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட தானால அதிக ஆள்காரங்களாம் வந்தோம் அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து இதாகிடும், ஸ்பாயில் ஆகிடும். அப்போது ஏதோ விலங்குகளுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தான் போனால் சும்மா போக மாட்டோம், ஏதாவது ஒரு வம்பல் தொட்டு வந்துடுவோம். அதனால் போலீஸ்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு போர்டெல்லாம் வச்சு இங்கே உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தானதுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இடம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணி பார்த்து நம்ம போகலாம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக அப்பனூர் வீடியோலேயே வந்து உங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் வந்து அந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இறங்கும் போது பார்த்திங்கன்னா 4-5 பேர் தான், மென்ஸ் தான். அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கேங்காக உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நமக்கு அந்த மாதிரி மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு டூரிசம், அதுவும் பப்ளிக் டூரிசம், நிறைய பேர் வர போகிற, அதுவும் குழந்தைங்களாம் வர போகிற இடத்துலலாம் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அதுவும் அந்த இடத்துலேயே உட்காந்துட்டு அங்கே அவங்க கொண்டு வந்த வேஸ்ட்டு பாட்டில்ஸு எல்லாமே அங்கேயே அவங்க போட்டுட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் வந்து அது வீடியோ நான் அப்பயே சந்தீப்ட்ட சொன்னேன், நம்ம அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம், பப்ளிக்கில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஏதாவது இஷ்யூ ஆயிரும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு அதை விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்துட்டு நிறைய குழந்தைங்கள், அது நம்மளை விட அது இல்லாமல் அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்குங்க பார்த்தீங்களா, வாயில்லா ஜீவனங்கள், அதுங்களாம் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும்ல. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு எனக்கே கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதில் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம டூரிசம் பிளேஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பாட்டில்ஸு, கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகாதீங்க. வேஸ்ட் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம கொண்டு வந்துட்டு வேஸ்ட்டு பாக்ஸோ இல்லை அந்த மாதிரி குப்பை போடுறதுக்குன்னே தனி இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போடுறது ரொம்பவே நல்லது. இந்த இடத்துல
வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. அபனூரில் தான் வந்து நான் அதை ஃபீல் பண்ணது. ரொம்ப கஷ்டமாக போச்சு அதெல்லாம் பார்த்துட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நல்ல ஒரு இடங்களுக்குமே வந்து ஆள்காரங்க விடுறது கிடையாது. அதுக்கு சொந்தமான ஆள்காரங்க யாரும் விடுறது கிடையாது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலாம், எல்லாம் நம்ம நேச்சர்லாம் சூப்பராக பார்க்கலாம். அப்போ ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து கிராஸ்லேண்ட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறத பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பாறை இருந்தது. நம்ம அப்பனூரில் வந்து எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி ஒரு பாறை இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்லீஸ்வரர் முடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது அந்த மேக மூட்டங்களுக்கு இடையில. இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, சொல்லவே முடியாது. இறங்கி வர்றது ஏறி போகிறதுலாம் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கெலாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அதே மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும் பயப்பட வேண்டாம். நம்ம வந்து மார்னிங் ஒரு 9 o'clock to ஒரு 5 o'clock வரை நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீழே வந்து கிராமங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த சின்ன பசங்க கூட இந்த கிராமத்தில் உள்ள பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க வந்தோன்னே அங்கேருந்து மேலே எதுவுமே பார்க்கல. அவங்க அங்கேருந்து நேராக வந்துட்டு அந்த பாறை மேலே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன பசங்க தான். ஸோ அன்றைக்கி லீவு, அப்போ ஸ்கூல் விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி போன அந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இறங்கி ஓடிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னுமே பயமாக இருந்தது அதில் இறங்குறதுக்கு. நான் வந்து சந்தீபை ஹெல்ப்லாம் பண்ணி அவங்க கையெல்லாம் பிடிச்சி தான் இறங்கி வந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து நம்ம யாராவது கொஞ்சம் பயப்படுறாங்கன்னா அந்த மரம் பக்கத்துலேயே நம்ம உட்காந்துக்கலாம், பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்காது. இந்த கல்லுக்கு கீழெல்லாம், அதாவது இந்த பாறை கல்லுக்கு கீழெலாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 2-3 ஆளுங்களாம் நடந்து போய் சுற்றி வர மாதிரி கூட இருக்குது. ஆனால் சுற்றிலாம் வர வேண்டாம், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த பாறை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பனூரில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு கல் தான். அப்போ இங்கேயும் வந்து நம்ம நின்று சூப்பராக எல்லாம் வியூ, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம சூப்பராக எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சேம் அப்பனூர் மாதிரி தான் இருந்தது. இங்கேயும் சில கிராமங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்னதாக குட்டி கிராமங்கள்லாம் இருக்குது. தூரத்தில் எங்கேயும் வந்து ஒரு நாய் குலைக்கிற சவுண்டு கூட அழகாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மல்லீஸ்வரர் முடியெல்லாம் வந்து அந்த மலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து நேரடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. வர வழியும் சரி, அதாவது நம்ம தாவளத்தில் இருந்தால் அங்கேருந்து நம்ம வர வழியும் சரி, இந்த கிராஸ்லேண்டுக்கு வர வழிகள், அந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய சர்ச்செல்லாம் இருந்தது வர வழியிலையும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தி வந்து அங்கே போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் பாறை வந்து இந்த பாறை வந்து அப்படியே கூர்ப்பாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அதில் நடக்கிற ஸ்பேஸில் இருந்தது. நான் பாருங்கள் ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே இருந்துலாம் எந்திரிச்சு வரேன். நான் ஏன் அப்படி அங்கே போனேன் அப்படின்னா அது கீழே என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க தான் போனேன். நமக்கு நான் சொன்ன மாதிரி 2 பேர்லாம் நடக்கிறதுக்குலாம் அங்கே இடம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமானவங்களாம் நடக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நானே நடந்து போகிறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. உண்மையிலுமே இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. அப்போ கண்டிப்பாக எல்லோரும் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் இடமா தான் இது இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஃபைனலாக நம்ம வந்து கிராஸ்லேண்ட் வந்து பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது அட்டப்பாடியில் இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. ரீசெண்டாக இப்போ தான் வந்து நமக்கு அப்பனூர் வியூ பாயிண்டாக இருக்கட்டும், இல்லை கிராஸ்லேண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ தெரிஞ்சோடனே நம்மளே வந்து உடனே வந்து இங்கே பார்க்க வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. அட்டப்பாடியில் வந்து நமக்கு தெரியாத இடங்கள் அப்படி நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ கேள்விப்பட்டோன்னே நாங்கள் டக்குன்னு வந்து பார்க்க வந்துட்டோம். உண்மையாலுமே சொல்ல போனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. கிராஸ்லேண்ட்னா அதுக்குரிய அர்த்தமும் கரெக்டாக இருக்குது. ஃபுல்லுமே புல்லு தான். அதாவது படங்கள்லாம் வர மாதிரி தான் இருக்குல்ல. ஒரு கேமராலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக புல்லு மட்டும்தான் இருக்குது. 2-3 மலை ஃபுல்லாக புல்லாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் கரெக்டாக பேர் போட்டிருக்குல்ல, செமையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நிறையா என்னது ரிசோர்ட்லாம் இருக்குது. நிறைய ரிசோர்ட் இருக்குது. ரிசோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பைக் பார்க் பண்ணுற இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ட் இருக்குது. அந்த ரிசோர்ட் வந்து கீழே இருந்து நமக்கு பார்த்தா தெரியாது. இந்த கிராஸ்லேண்ட் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்த என்னது அங்கே இருக்கிற ரிசோர்ட் அங்கே இருக்கிற ஒரு ரிசோர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ரிசோர்ட் இருக்குது. அருமையாக இருக்குது இந்த இடங்கள். அதாவது மேலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ டோட்டலாக வந்து நம்ம அப்பனூரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. அது கூட கொஞ்சம் லாங் மாதிரி தெரியும். இது வந்து பக்கத்துலேயே எல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, சின்னதாக வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி சின்ன கல், ஒரு செங்குத்தா அந்த மாதிரி நல்லா இருக்கு இல்ல. மഞ്ഞാது மழையெல்லாம் பெய்யும்போது அது போயிட்டு அந்த ஷேப் பாத்தியா, ஷேப்ல ஒரு மாதிரி இதா இருக்கு. அது வீடியோ கரெக்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கரெக்டா ஒரு ரோக்கு மாதிரி இல்ல,
அந்த பனி மழை எல்லாம் பட்டு அதோட ஷேப்பே மாறி இருக்கு. அப்படியே உருகி போன மாதிரி இருக்கு பாறை ஃபுல்லா. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம். குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வரணும், நம்ம ஃபேமிலியோடய வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ நல்ல இடம். நமக்கு டேஞ்சர் அந்த மாதிரி வைல்ட் எலிஃபண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து மான் வரதுக்குரிய அறிகுறிலாம் நிறைய வரும்போதே பார்த்துருச்சு. ஏன்னா இந்த புல் இடம்லாம் பார்த்தீங்கன்னா மான் வந்து இந்த தாவி தாவி ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ அவ்வளோ டேஞ்சர்லாம் இல்லை. ஆனால் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டோம்னா கவலை இல்லை. இப்போ குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு முருகன் கோவில் இருக்கு, சின்னதாக அழகா. கீழே இருக்கு, நம்ம ஏற இடத்துலயும் ஒரு கோவில் இருக்கு. அதோட பாக்கியா ஏற்ற டோப்பில் ஒரு சின்ன கோவில், முருகன் கோவில் இருக்கு. நான் வந்து மேலே வந்து பார்க்கும்போது நினைச்சேன் இது வந்து என்னமோ ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி உள்ளே போய் பார்த்தா முருகனோட ஃபோட்டோ விளக்குலாம் இருந்தது, ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாதிரி நம்ம மல்லீஸ்வரன் கோவில் அந்த மலைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்போ இதோட கிளியராக டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்லேயே நமக்கு இந்த இடம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ மேப்பில் வந்து நம்ம போட்டு பார்த்தே வரலாம். ஆமாம், இல்லை நம்ம எந்த ஜங்ஷன்லேருந்து கட் பண்ணோம் ஆக்சுவலாக? கல்கண்டி தான் நினைக்கிறேன். கல்கண்டி ஜங்ஷன் மெயின் ஜங்ஷன் அங்கே. அதாவது நம்ம மல்லீஸ்வரன் கோயிலுக்கு வரும் பார்த்தீங்கன்னா செம்மண்டூர், அந்த இடத்துல இருந்தால் நம்ம கட் பண்ணி வந்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து நமக்கு மேப் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ கிளியராக இருக்கும், சூப்பராக நம்ம வரலாம். அப்போ வர இடங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். எல்லாம் ஏலக்காய் தோட்டம், வாழை ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏலக்காய் பார்க்குது. ஆனால் அந்த செடியில காய்ச்சி நிற்கிறது பார்க்குது. வர்ற வழியில் ஒரு வீட்டில் நிறைய செடிகள் இருந்தோம், அதிலெல்லாம் நிறைய ஏலக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஏலக்காயெல்லாம் நிறைய காய்க்குது கேள்விப்பட்டிருக்கு. ஆனா இங்க வரும்போது நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், நிறைய கூலிங்கான இடத்துல மட்டும் தான் ஏலக்காய் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால புரியுது இங்க நைட்ல அவ்வளோ கூலிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதும் அதே நல்ல வெளிச்சமா இருக்கு வெயிலுக்கு, ஆனா காற்றுக்கு மட்டும் நல்ல தணுப்பா இருக்கு. இப்ப டைம் வந்து 1 மணி இருக்கும்ல, 2:30 ஆயிடுச்சு. கரெக்ட் 2:30 ஆயிடுச்சு டைம். ஆனா இங்க தணுப்பு தான், கூலிங்கா தான் இருக்கு. அதனால காத்தும் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஏன்னா புல்லெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பச்சையா இருக்கு, புல்லெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுக்கு அர்த்தமே அதுதானே, நல்ல கூலிங்கா இருக்கிறதுனால. அப்படி இல்லைன்னா இல்ல காஞ்சி போயிருக்கும் இந்த வெயிலுக்கெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செம கூலிங்கா இருக்கும். ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அப்போது நம்ம மேலே ஏறலாம். மேலே ஏறிட்டு அப்புறம் ஒரு விஷயம், இதோடையும் அட்டப்பாடி முடியல, இன்னும் அட்டப்பாடியில் நிறைய இருக்கு. எங்களுக்கும் தெரியாத நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஆமாம், அப்போ நிறைய இடங்கள் இருக்குது சந்தீப் சொன்ன மாதிரி. அப்போது நிறைய இடங்கள் நம்மளும் வர வீடியோஸில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம கூட ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது, கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப் போகணும், ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்குல்ல கொரோனா வரதுக்கு. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு 4 நாள் ஊட்டி ட்ரிப்லாம் பிளான் பண்ணி ஊட்டி, பந்திப்பூர், மைசூர் அந்த மாதிரி எல்லா இடங்களும் நாங்கள் கவர் பண்ணோம். அப்போ வ்ளாக்லாம் நாங்கள் பண்ணலை, ஜஸ்ட்டு ரைடு அப்படியே போயிட்டு வருவோம். இப்போ வந்து வ்ளாக்லாம் தொடங்கினதுக்கு அப்புறம் போகணும் அப்படின்லாம் இருக்கும். குட்டிஸ் பாப்பாலாம் இருக்காங்கனால அந்த டைம்ல நாங்கள் போல விட்டாச்சு. சரி இனிமே நம்ம வந்து அது முன்னாடி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் நம்ம ஏதோ பிளான் பண்ணிருக்கு. எல்லாம் நல்லபடியா இருந்தா, சிச்சுவேஷன் எல்லாம் கரெக்டா அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு லாங் ட்ரிப் வந்து ஒரு ஃபாரஸ்ட் போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆசை தான். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்பனூர் வியூ பாயிண்ட் வந்து அது ஒரு பர்சனல் ஃபீலிங், அது ஒரு சூப்பராக இருந்தது. நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு வியூ பாயிண்ட் அது வந்து அட்டப்பாடியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயம் தான். ரெண்டாவது இந்த இடமும் பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்ட், இதுதான் மெயின். நமக்கு ஒரு வியூவோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே புல்லெல்லாம் அப்படியே காற்றுல அப்படியே பறந்து போகுது, அவ்வளோ அழகாக இருக்குது. தென் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லீஸ்வரன் அதோட மலை இருக்குது பார்த்தீங்களா, அது காற்றாடி அந்த மாதிரி எல்லாம் பறந்து அவ்வளவு அழகா இருக்கு. மலைதான் நம்ம சென்டர்ல இருக்கிற ஒரு மலையில இருக்கு, சுத்தி மரங்கள் இருக்கிற மலை இருக்கு. நம்ம இருக்கிற மலையில மட்டும் ஃபுல்லா புல்லா இருக்கு, புல்லா தான் இருக்கு. இந்த இடம் இந்த மலை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே புல்லு மட்டும் இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. நம்ம மன்னார்காடாக இருக்கட்டும், இல்லை கேரளா சைடாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டா சைடாக இருக்கட்டும். தமிழ்நாடுனா நம்ம அணைக்கட்டி வழியாக நம்ம வருவோம்ல இந்த செம்மனூர் கோயிலுக்கு, நம்ம சிவன் கோயிலுக்கு, அப்படி வந்து கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை? சூப்பராக. அப்போ அடுத்தது உங்களுக்காக நமக்காக அடுத்த இதோட சூப்பரான அட்டப்பாடியிலே இருக்கிற இடத்துக்காக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு போகிறோம். கண்டிப்பாக. அப்போ வீடியோ பார்த்தா பிடிச்சவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். அப்போ நம்ம சேனல் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ தான் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த உங்களோட சப்போர்ட் இனிமேல் நமக்கு வந்து வேணும். 1K சப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அது உங்களால் எங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்கல்ல. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் எப்படி சஜஷனா இருந்தா நீங்க வந்து அது கமெண்ட்ல வந்து எங்களுக்கு சொல்லலாம். அது மூலமா நம்ம வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பரான ஏதாவது இடம் இருந்தா கூட சொல்லுங்க. நாங்க பார்த்தோம், கண்டிப்பா முடியணும்னா கண்டிப்பா போய் பார்க்குறோம். அப்போ ஓகே, நம்ம vlog வந்து அப்போ கிராஸ்லேண்டில் எடுக்கிற vlog வந்து இதோட முடியுது. ரொம்ப அருமையாக இருந்தது. இனி வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நாங்களும் அட்டப்பாடியில் இருக்கு இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும், எந்தெந்த இடங்கள்லாம் இன்னும் அழகாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக யார் மூலமாக தெரிஞ்சால் கூட நாங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு போய் நாங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இது வந்து நல்லா இருக்கா, இது வந்து யூஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் வீடியோவாக. ஸோ அதுக்காக வந்து உங்ககிட்டேருந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லை. ஓகே ஓகே, அப்போ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.